ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட ஆவி பறக்க இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. இந்த சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே தேவை கிடையாது. அதுவும் ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு டேஸ்டியான சட்னி தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். காரம் ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பூண்டு பல் இருந்தால் ஒரு 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கீழே ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக போனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் துவரம் பருப்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் குவான்டிட்டி துவரம் பருப்பு தான் ஏதாவது சட்னி செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவு பருப்பு எடுக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சட்னி நிறையாவே கிடைக்கும். நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இல்லையா. ஸோ மெயினான குவான்டிட்டி நம்ம பருப்பு தான் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அந்த அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி ஒரு சின்ன கிண்ணம் அளவு பருப்பை எடுத்துட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது. ஸோ நிதானமான லைட்டாக அந்த ஸ்மெல் வரும்போது லைட்டாக கலர் சின்னதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப கரிஞ்சால் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் வதக்காமல் சேர்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் அப்படி சட்னி அவ்வளோவா டேஸ்ட்டாக வராது. ஸோ பார்த்து இந்த ஸ்டேஜ் ரொம்ப கவனமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பருப்பை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. நம்ம முன்னே வறுத்தது காட்டி இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் சின்ன துண்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் கீழே குட்டி துண்டு புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போது ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான் நம்ம டேஸ்டி அண்ட் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு சட்னி செய்யணும்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி சட்னி ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.